கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நாள் தேவனுடைய வசனமாகிய நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கும் சாரிபாத் ஊருக்கும் போய் அங்கே தங்கியிருந்து உன்னை பராமரிக்கும்படியாக அங்கு இருக்கிறதான ஒரு விதவையை கட்டளை இட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்திலே ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பருக்குகிறதை அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கும் கொஞ்சம் தண்ணீரும் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றார். இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவுக்கு கர்த்தர் சொன்னதான வார்த்தை. அவன் ஆகாப்புக்கு ராஜாவுக்கு விரோதமாக மழை வரக்கூடாதபடிக்கு அவன் ஆகாப்பிடத்துல பேசி முடித்த பிற்பாடு, அந்த ஆகாப்பு கொஞ்ச நாள் கழித்த பிற்பாடு மழை வராதபடிக்கு தேசத்துல பஞ்சம் அதிகரித்த போது எலியாவை மாத்திரம் கர்த்தர் அவனுக்கு தேவையான ஆகாரத்தையும் காக்கையை கொண்டு அங்க இருக்கிறதானே யோர்தான ஆற்றில தண்ணி அவன் குடித்து அவன் கொஞ்ச நாள் அங்க இருக்கிற போது அந்த ஆற்றில் தண்ணி வற்றி போன பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து, நீ எழுந்து சீதோன்னு இருக்கிறதான சாரிபாத் வீட்டுக்கு அங்க போ, அங்க உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவை நான் கட்டளை எடுத்திருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிற போது அவன் எழுந்து அவன் சீதோன் தேசத்துக்கு கடந்து போய் சாரிபாத் என்றதான அந்த ஊருக்கு வந்தபோது அங்கே ஒளிமுக வாசலில் வருகிறதான அந்த விதவையை எலியா கண்டு அவளோட பேசுகிறான். அந்த எலியா சொல்லுகிற போது, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணியும் கொஞ்சம் பாத்திரத்துல கொண்டு வான்னு சொல்லுகிற போது, ஏற்கனவே அந்த விதவை ஸ்திரீயானவள் தன்னுடைய ஊழியக்காரனாக ஒரு மனைவியாக இருந்தபடினாலே அவன் ஊழியத்தை செய்து எல்லாவற்றையும் முடித்து தன் ஊழியக்காரனாகிய கணவன் தன்னுடைய குடும்பத்துக்காக எதுவுமே செய்யாதபடிக்கு எப்ப பார்த்தாலும் ஊழியன் இப்படி போய் கொண்டிருக்கிறதான வேளையில அவர் அந்த வேலையில போகிற போது கணவன் மறித்த பிற்பாடு அவங்க திக்கற்றவளாக இருந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறதான வேளையில அவங்க ஒரு 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 குறிப்பிட்ட அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன டிசிஷன்னா, நம்முடைய கொஞ்சம் மாவு இருக்கிறது, ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நம்ம 2 பேரும் ஒரு சின்னதாக ஒரு ஆடையை நாம் சுட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட்டு நாம் மரித்து போகலான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்க டிசைட் பண்ணி அவங்க இருக்கிற போது மகன் தன் வீட்டில் இருக்கிறது வெறும் பெருக்கும்படியாக அவள் ஒளிமுக வாசலுக்கு வெளியே வந்து அந்த வெறுவை பொறுக்க முடியாது. அந்த நேரத்துல தான் எலியா அந்த சிறிய பார்த்து இந்த 2 கதாபாத்திரத்துல நம்ம பார்க்கிற போது 2 பேருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. எலியா கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டு, ஏன் அவன் கொன்று போட காரணம் என்னன்னாக்கா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் தேவன் அவர் அந்தந்த தேசத்திற்கு தேவையான மலைகளும் தேவையான விளைச்சல்கள் எல்லாவற்றையும் கொடுத்து, ஆனால் இந்த ஆகாப் ராஜா எசேபேலுடைய வார்த்தைகளை கேட்டு அவள் தன்னுடைய மனசுல அவன் ஆகாப் சொல்லுகிறான், நான் இங்க சிலைகளை வைத்திருக்கிறதான அந்த சிலைகள் தான் எனக்கு மலைகளை கொடுக்கிறது, நல்ல விளைச்சல்களை கொடுக்கிறது என்று சொல்லி ஊரெல்லாம் அவன் டமெட்டா அடித்து கொண்டிருக்கிறான். வெளியில இது எலியாவுக்கு ஒரு வேதனை. ஏனென்றால் எலியா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரோடு தினந்தோறும் அவன் பேசுகிறவனாக இருந்தபோது இந்த வார்த்தைகளை பட்டு அவனோட மனசு கலங்கின போது அவன் போய் கர்த்தரிடத்தில் அவன் ஜெபிக்கிற போது கர்த்தர் சொல்றார், நீ போய் அந்த ஆகாப்பு கிட்ட சொல்லு, இன்னும் சில ஆண்டுகளுக்கு மழை வராதபடிக்கு நான் தடுத்தேன். அப்போ ஆகாப் சொல்றான், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் சொல்லுகிற போது அந்த வேளையில அங்க 2 பேருக்கு யுத்தம் வருகிறது. அப்போ அவன் சொல்றான், சில ஆண்டுகளுக்கு சுமார் 6 ஆண்டுகளுக்கு மழை வராதபடிக்கு நான் வானத்தை அடைப்பேன் என்று சொல்லி எலியா சொல்லிட்டு வந்தவர். இந்த வார்த்தை சொன்னது யாருனாக்கா, கர்த்தராகிய தேவன் தான் சொல்றான். எலியா தன்னுடைய சுய இதுல இருந்து அவன் சொல்லவே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறது அந்த ஊழியக்காரன். ஆனா இது ஒரு கதாபாத்திரமா இருந்தால், ஆனா இந்த விதைவினுடைய காரியத்தை பார்க்கிற போது அவனுடைய அவனுடைய கணவன் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருந்து அவன் தேவனுக்காகவே ஊழியத்தை செய்து கொண்டான். தன் குடும்பத்துக்காக அவன் எதுவுமே செய்யாதபடிக்கு அவன் கடைசியில என்னாச்சு, மரித்து போகிற போது இங்க 2 பேருக்கும் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக அவங்க 2 பேர் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க,
ஆகாரம் இல்லாதபடிக்கு பஞ்சம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. உலகம் அங்க பார்க்கிற போது அந்த தேசம் முழுதுமாக பஞ்சம் அதிகரித்து கொண்டிருக்குது. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிடறதுக்கு ஆகாரம் இல்லை. ஆனா எலியாவை கர்த்தர் சில நாட்கள் வரைக்கும் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார், அவனை போஷித்தார். அந்த ஆற்று தண்ணீர் வத்தின பிற்பாடு அவர் என்ன பண்றாரு, நீ இந்த தேசத்துக்கு போன்னு சொல்கிறார். அவன் வருகிறான். ஆனா இங்கே அவன் வருகிற போது ஏதோ இந்த ஸ்திரீயை பார்த்து அவன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு, கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி கொண்டு வா. ஆனா இந்த மனுஷனை பார்த்தோன்னும் அவள் நினைக்கிறான், இவர் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். நமக்கு எவ்வளோ ஒரு துக்கங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஒரு சைட்ல எடுத்துட்டு ஊழியக்காரனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அவ தண்ணி கொண்டு போகிற போது 11ஆம் வசனத்துல வாசிக்கிற, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்று சொல்றான். அப்ப பாருங்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு கைப்பிடி மாவுல அவங்க 2 பேரும் ஒரு ஆடையை சுட்டு மறிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது, அப்ப ஏதோ ஒரு தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு அதிகாரத்தை சொல்லுகிறது போல அந்த அந்த பெண்ணுக்கு அவர் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. அது ஒரு ரொட்டியோ இல்லை 2 ரொட்டியோ இல்லை 3 ரொட்டியோ கிடையாது. ஆனா அவ என்ன சொல்றா, தன்னுடைய உண்மையான காரியத்தை அந்த 12ஆம் வசனத்துல நாம சொல்லுகிற போது அங்க பார்க்கிறோம். அதற்கு அவள் பானையிலே ஒரு கைப்பிடி கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடின்னு சொல்லி ஒரு கை, அதாவது ஒரு பெரிய ஒரு வடையை கூட சுட முடியாது. சின்னதாங்க இந்த பசங்க இந்த என்ன பண்ணுவாங்க, சொப்பாட்டம் ஆடுகிற போது அவங்க சின்னதாக ரொட்டிகளை சுட்டு கொண்டா, அது அந்த லெவல் தான் ஒரு கைப்பிடியில் சுடும். அது கூட கிடையாது. அங்க கலசத்துல என்ன வருகிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அவ சொல்றா, அவ சொன்ன பாரு, எண்ணெய் அல்லாமல் என்னிடத்துல வேறு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். அவ பார்த்தீங்கன்னாக்கா அவ சொல்றா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சில பெண்கள் அதிகமாக இருக்கும், யாருன்னா வந்து கேட்டாங்கன்னாக்கா எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க சொல்லி, இந்த ஊழியக்காரன் அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவ என்ன சொல்றா, உம்முடைய தேவன். உம்முடைய தேவன் யாரு? உம்முடைய தேவன் என்னக்கா, அந்த எலியாவுடைய தேவனும் இந்த சாரிபாத்துடைய விதவையுடைய தேவன் 2 பேருடைய தேவனும் ஒரே தேவன் தான். அப்போ சொல்றா, உம்முடைய தேவனும் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், என்னது, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தும்படியாக 2 விறகுகளை நான் பொறுக்கிறதற்காக. பாருங்க, அங்க தெளிவாக அவ சொல்றா, இல்லப்பா நாங்க ஒரு ஊழியக்காருடைய குடும்பத்துல பிறந்தவங்க, இப்ப எங்களால முடியாது இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்போ நானும் என்னுடைய குமாரனும் 2 பேரும் அந்த சின்னதாக ஒரு வடையை சுட்டு அதுல மரித்து போகலாம் என்று சொல்லி நாங்க தீர்மானித்து இருக்கிறோம். அதோடு கூட அது சுடும்படியாக வெறுகு, ஏனென்றால் அந்த நாட்களில வெறுகு பாளையத்துக்கு புறம்பா இருக்கும், இல்லைனாக்கா ஒலிமுக வாசல். இந்த ஒலிமுக வாசல் என்று சொல்லுகிற போது ஒரு பட்டணம் சுற்றிலுமாக ஒரு பெரிய மதில் சுவர்களை போல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது எழுப்பியிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ அந்த அதுக்கு ஒரே ஒரு வாசல் மாத்திரம், அந்த வாசல் வழியே தான் போகணும், அந்த வாசல் வழியே தான் வரணும். யாராவது வியாபாரம் செய்கிற போது அந்த வாசல் வழியே தான் எல்லாவற்றையும். அப்ப பாருங்க, இந்த 13ஆம் வசனத்துல ஒரு ஊழியக்காரன் எந்த அளவுக்கு அந்த அவள் சொல்லுகிறதான அந்த கஷ்டத்தை கூட கேட்காதபடிக்கு அந்த 13ஆம் வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ போய் என் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனால் முதலாவது அதில் எனக்கு ஒரு சிறிய ஆடையே என்ன பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கு. பாருங்க, எலியா சொல்றார், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நான் அப்படி, நீ பயப்படாது. அவர் என்ன சொல்றாரு, ஏதோ கர்த்தர் தன்னுடைய உள்ளத்துல பேசுகிற வார்த்தையே அவர் என்ன சொல்ற, நீ முதல்ல என்ன பண்ண, நீ சாக போகிற, அதுக்கு நீ எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணிட்ட, ஆனா நீ சாகிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சிறிய ஆடையை என்ன பண்ணு, அதுல எனக்கு சுட்டு கொண்டு வா, எனக்கு முதல் ஆயத்த பண்ணு. ஒண்ணு ஆடைய, அதாவது அந்த சின்ன ரொட்டியை நீ ஆயத்த பண்ணு, அதே போல உன்னை சாகும்படியாக நீ செய்து கொண்டு அதையும் ஒரு பக்கம் என்ன பண்ணு, ரெடியா பண்ண. பாருங்க, ஊழியக்காரன் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தன் உள்ளத்துல ஆவியானவர் பேசுகிறதே அங்க என்ன பண்றாரு சொல்ற. அப்ப பாருங்க, 14ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும்
பானையில மாவும் செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் என்னது குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் சொல்றான், கர்த்தர் சொல்றான், நீ எனக்கு முதல் சுடு, அதை சுட்டு நீ வெளியே கொண்டு வருகிற போது இந்த தேசத்துல பஞ்சம் மறுபடியும் மழை வருகிற வரைக்கும் உன் கலசத்துல என்ன குறையாது? மாவு குறையாது. அதோட கூட கலசத்துல என்ன இருக்கிறது? எண்ணெய் என்ன இருக்குது? குறையவே குறையாத அளவுக்கு என் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லு. அப்ப ஏன் அங்க எலியா சொல்றாரு இஸ்ரவேல் தேவன் என்று சொல்லுகிற போது? அந்த நாட்களிலே விக்கிரக ஆராதனைகள் அதிகரித்து கொண்டு இருந்தது. பாபிலோன் தேசத்துல விக்கிரகங்கள் அதிகமா இருந்தது. ஆனா அங்க இருக்கிறதான எல்லா தேசத்திலும் விக்கிரகம். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம்தான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான் அங்க ஆராதிக்கிறவரா இருக்கிறார். அந்த தேவன் எனக்கு சொல்றார், இந்த தேசத்துல மழை பெய்யற வரைக்கும் கலசத்துல என்ன குறையாது? மாவு குறையாதபடிக்கு என்ன குறையாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும். அப்ப பாருங்க, இவள் என்ன பண்றா? அப்ப ஒருவேளை நம்ம போல ஒரு சகோதரி யாராவது மனசுல, நாங்களே ஒரு சாகரத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், இந்த நேரத்துல இந்த மனுஷன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி எங்களுக்கு சொல்றோம் நாங்க. அப்ப எப்படின்னாக்க இன்னைக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு 1/2 காஃபி குடிக்கிற மாதிரி இது என்ன சொல்ல சொல்லப்பட்டிருக்குது. அவர் எலியா சொல்லுகிறாரு, அதுல அதாங்க 2/3 மாதிரி ஒரு சின்ன ஆடையே அவர் சுடும்படியாக. பாருங்க, கர்த்தர் 15ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் வீட்டிலே அநேக நாள் சாப்பிட்டார். பாருங்க, அவளுக்கு நல்லா தெரியுது இது பேசுகிறவர் கர்த்தருடைய வார்த்தை. அதனால ஊழியக்காரன் என்ன சொல்றாரோ நம்ம அதை செய்யலாம்னு சொல்லி அவங்க போய் முதல்ல அந்த ஊழியக்காரனுக்காக ஒரு சிறிய ரொட்டியை சுடும்படியாக எடுத்து அவனுக்கு சுட்டு கொண்டு வந்து அவன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க உங்களுக்காக நீங்கள் ஆயத்த பண்ணிக்கோ என்று சொல்லி அவன் சொல்லுகிற போது, அப்ப அந்த மாவானது, அந்த ஒரு பொடி கை மாவா இருக்கிறதான அந்த கலசம் என்னாச்சு? அது அப்படியே மாவு என்னது? அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்போ எடுக்க 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 அதிகரித்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் இருக்கிறதான பாத்திரத்துல பார்க்கிற போது எண்ணெய் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த ஊர்ல பஞ்சம் போகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? அநேக வருஷங்கள் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அப்போ நம்ம கூட அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் வியாதனைகள், கொஞ்சம் வியாதிகள் எல்லாம் வந்தாக்கா, நாம ஆராதிக்கிற தேவனை மறந்து பலவிதமான விக்கிரக தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு சொல்றதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா இவள் முதல்ல அந்த தேவனுடைய ஊழியக்காரோட வார்த்தைக்கு அவள் மதிப்பளித்து அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் செய்தார். அப்ப பாருங்க, இங்க அதுதான் சொல்ற. அப்படின்னாக்கா 2 குறையல், ஒரு மாவு குறையல, இன்னொரு பக்கம் பார்க்கிற போது எண்ணெயும் குறைவே கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, சொல்லுகிறவர் தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் அது யார் மூலியமாக அது சொல்லப்படுகிறது? கர்த்தர் மூலியமாக தான் எலியாவுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, 17ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, இவர்கள் நடந்த பின்பு வீட்டு காரியங்கள் இந்த ஸ்திரீயானவள் மகனும் வியாதிப்பட்டு விழுந்தார். அவருடைய சுவாசம் போகும் மட்டும் அவருடைய வியாதி என்னது? அதிகரித்து கொண்டது. அப்ப பார்க்கிற போது கஷ்டத்துல தேவன் அதிகமாக துதிக்க ஆரம்பிச்சுதானே இவங்க கொஞ்சம் வசதி வந்தவுடனே அவள் என்ன பண்ண? தேவனுக்கு நன்றி சொல்றது கொஞ்சம் குறைத்து விட்டு வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற போது, இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கிறதுனாலே அவர் யார என்ன பண்ணாரு? அந்த மகனை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் சாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த 17ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, இவைகள் நடந்த பின்பு, எவைகள் நடந்த பிற்பாடு? அதிகமாக எண்ணெயையும் அதிகமாக மாவுகள் அது எல்லாவற்றையும் நடந்த பிற்பாடு, அந்த வாசனத்துல வாசிக்கிற போது, வீட்டு காரியங்களே அந்த ஸ்திரீ மகன் வியாதியினாலே விழுந்தான். வீட்டுக்காரியன்னா அதிகமாக வீட்டை அவங்க என்ன பண்ணாங்க? நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பிள்ளையை அதிகமா நேசிச்சாங்க. தனக்கு அற்புதங்கள் அதிசயங்களும் எல்லாவற்றையும் செய்தவங்க அதை மறந்து போனதுனாலே கர்த்தர் அவங்களை சோதிக்கும்படியாக அவனுடைய மகனை என்ன பண்ணாரா? வியாதிக்குள் வளர்ந்தான். அப்ப பாருங்க, அந்த வியாதி எப்படி இருக்குதுன்னாக்கா, சுவாசம் போகும் மட்டும் அவருடைய வியாதி என்னது? அதிகரித்து கொண்டே இருந்தது. சுவாசனாக்கா, சில பேர் இன்னைக்கு எமர்ஜென்சி வார்டுல போயிட்டு இதோ இப்போ செத்து போயிட போறாங்க அப்படின்னு சொன்னேன்னு, எப்பப்பா இன்னும் கொஞ்சம் இன்னொரு 24 மணி நேரம் நாங்கள் டைம், அப்படிப்பட்டதான கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். அப்ப பாருங்க,
இவளுக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்தது. ஐயோ! இது என்ன இது தேவனுடைய மனுஷன் வரலனாக்கா, நாங்க 2 பேரும் செத்து போய் ஒரு வருஷ கணக்கா ஆயிடும். ஆனா இந்த மனுஷன் வந்து எங்களுக்கு நல்ல ஆகாரத்த குடுத்தான். நல்ல சாப்பிடும்படியாக குடுத்தான். நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் சாகுறோம்னு நெனச்சோம். இன்னைக்கு எனக்கு முன்பாக என்னுடைய மகன் சாகப் போகிறான்னு சொல்லி, அவன் போய் அவன் அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்றா, நேரா போய் எலியாவுகிட்ட போய் இதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி அவ போய் பேசுறா. ஏனென்றால் எலியா எங்கத்தான் இருக்கிறார்? அவள் தங்கி இருக்கிறதான அவங்க வீட்டுக்கு மேல ஒரு மாடியில அங்க எலியா தங்கி கொண்டிருக்கிறார். அப்ப எலியாவுடைய காரியம் என்னன்னாக்கா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கிறது, 3 வேளை சாப்பிடுறது, படுத்துக்கிறது, இதேதான் அவர் என்ன பண்ணார் செய்து கொண்டார். அப்ப பாருங்க, 18ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, உனக்கும் எனக்கும் உனக்கும் என்ன, என் அக்கிரமத்தையும் நினைக்க பண்ணினீரோ, என் குமாரன் சாக பண்ணாமல் என்னிடத்திலே வந்தீரோ என்று அவ சொல்றா. அக்கிரமம், எங்களுடைய அக்கிரமங்கள் என்னது நிவர்த்தி செய்யும்படியாக வந்து, ஆனா இப்பொழுது என்னுடைய மகன் என்னவா இருக்கிறான், ஏன்னா அவன் சாக போகிற நிலைமைக்கு அவனை பிழைக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுங்க, சாகும்படியாக இன்னைக்கு நடந்து. நீ யாருப்பா, நாங்க யாருப்பா? நீ எங்களுக்கு முன்பாக வராமல் இருந்தா நாங்கள் மரித்து போயிருப்போம். ஆனா நீ வந்து எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க, கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம். திடீர்னு பார்த்தா நாங்கள் செய்த தவறுகள் நிமித்தமாக இன்னைக்கு என்னுடைய மகன் வியாதிப்பட்டார். நீ ஏன் வந்த? நீ வராமலே இருந்துதா நாங்க அன்னைக்கே என்ன ஆயிருப்போம், செத்து பாருங்க. 19ஆம் வசனத்துல அதற்கு அவன், உன் குமாரன் என்னிடத்திலே தா என்று சொல்லி, அவன் அவள் மாடியில் இருந்துதானே எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருந்ததான மேல் வீட்டிலே அவனை கொண்டு வந்து தன் கட்டிலின் மேலே அவளை வைத்தான். இப்போ எலியா சொல்றான், ஓகேம்மா, நான் உன்னுடைய மகனை என்ன பண்ண போறேன், உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறேன். அவன் கீழ் வீட்டிலிருந்து அவன் மேல் வீட்டுக்கு எனக்கு அவனை கொண்டு வந்து என் கட்டிலில போட சொல்லுகிற போது, எலியா பாருங்க, அவன் அவனுக்காக கருத்தா ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்கிறதான இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனையே சாக பண்ணுகிறதினாலே அவளுக்கும் துக்கமும் வருவித்தீரோ என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுறான். பாருங்க, அவன் சொல்றான், நான் எலியா இப்போ விதவை வந்து எலியாவிட்ட புலம்பி தீர்த்தான். இப்போ என்ன பண்றாரு, எலியா போய் யார்கிட்ட புலம்பி தீர்க்கணும்? அவனுக்கு இருக்க வேண்டியதானே ஒரே ஒரு இடம் தான். அது எந்த இடம்? கர்த்தர் இருக்கிறதான அந்த இடத்துக்கிட்ட கர்த்தர்ட்ட அவன் நோக்கிக்கார். அவன் என்ன சொல்றான், 20ஆம் வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்கிறதான இடம் கொடுத்த. முதல்ல அவளுக்கு எனக்கு என்ன கொடுத்தா, ஒரு இடம் கொடுத்தான். இடத்தை அங்க தங்கி இருந்தேன். அதோட கூட தன்னுடைய துக்கத்தை எல்லாவற்றையும் நீக்கி அவள் எனக்கு ஒரு வீட்டையே கொடுத்து அந்த வீட்டிலே தங்கும்படியாக என்ன அந்த வீட்டை கொடுத்தா. அதே நேரத்தில் எனக்கு 3 வேளை ஆகாரம் கொடுத்து நல்ல சுகபோகமாக இருந்தேன். ஆனா இது எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன். இன்னைக்கு நீ சொன்னீங்க அவளை சொல்லுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே போல அற்புதங்கள், அதிசயங்கள். ஆனா இப்பொழுது அவருடைய மகன் என்னவா இருக்கிறான், சாக கிடக்க இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவர்களுக்காக அவன் வருத்தப்பட்டு துக்கத்தோடு அவன் என்ன பண்ணான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன். இப்ப நம்ம கூட அவ்வளவுதான். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்து மனுஷனுக்கிட்ட போய் நம்ம பேசுறதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆண்டவர்ல ஜபிக்கிற போது, ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இப்படியாக இருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்றி உம்மை துதிக்கிறதான ஒரு நாங்க இருக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற போது, அதுக்கு ஏற்றதான ஒரு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு எங்க உதவி செய்ய நமக்கு இருக்கிறதோ அந்த இடத்துல உதவி கேட்காதபடிக்கு, யாரு உதவி நமக்கு செய்ய மாட்டோமோ அங்க போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், புலம்பி அழுவோம். ஆனா எலியாவுக்கு நல்லாவா தெரியும். ஏன்னா ஆகாபு கிட்ட பேச சொன்னதே கர்த்தர் தான். அங்க பேசி முடிச்ச பிற்பாடு சாரி பார்த்து வீட்டுக்கு போன்னு சொன்னது கர்த்தர் தான். அவளுக்கு இப்படிப்பட்டதான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி பேசினதும் கர்த்தர் தான். இது எல்லாவற்றுக்கும் இன்டர்பிரேட்டா இருக்கிறதான எலியா தான் இதுக்கு எல்லாவற்றையும் மூல காரணமா. இப்பொழுது அந்த மகனுக்காக அவன் என்ன பண்றான், அவன் ஜெபிக்கிறான். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராக. பாருங்க, அவன் 21ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அந்த பிள்ளையான் மேலே 3 தரம் அவன் முகம் குப்புற
முகம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்கு திரும்பி திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி வினவ. பார்த்தீங்கன்னாக்கா, அவனை கட்டில் மேல கடத்தி இருக்கிறான். அப்பொழுது எலியா அவன் மேலே படுத்து, அவனுடைய கரத்தின் மேல இவனுடைய கரமும், இவனுடைய காலின் மேல அவனுடைய கரமும், அவனுடைய நெத்தி இவனுடைய நெத்தி மேலும் எல்லாவற்றையும் விழுந்து, ஆண்டவரே, அவன் என்ன அளவுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்னாக்கா, என் உயிர் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோ, மகனுடைய ஆத்மா உயிரை மறுபடியும் கொடு என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற போது, அவன் 3 தடவை அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த 3 என்று சொல்லுகிற போது வேதத்துல பலவிதமான அர்த்தங்கள் குறிக்கப்படுகிறது. அப்போ இது 3 சில பேர் நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 3 ஆணிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெபித்த போது 22ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையனுடைய ஆத்மாவை அவனுக்குள்ள திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற போது கர்த்தர் எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டார். எலியா தனக்காக எனக்கு இது தேவைப்படுகிறது, எனக்கு இது எல்லாவற்றையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு காலம் அவன் ஜெபித்தே கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறது. அப்ப அவர் ஜெபம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன ஜெபம் பண்ணுகிறான்? ஆண்டவரே, இவனுடைய ஆத்துமாவே இவனுக்கு திரும்பி கொடு என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அநேகர் ஜெபிப்பாங்க. தங்களுக்கு என்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளுக்காக தான் ஜெபிப்பாங்க. ஆனா இவனும் தன்னுடைய தேவைகளுக்காக கிடையாது, அவன் சொல்லி ஜெபிக்கிறான். என்னை பராமரிக்கும்படியாக இவள் எனக்கு ஒரு வீடை கொடுத்தார், என்னை போஷிக்கும்படியாக நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும். இன்னைக்கு அவனுக்கு ஆதாரமா இருந்ததானே ஒரே மகன் இன்னைக்கு மரித்து போகிறது, என்னால் பார்க்க முடியாது. அவனுக்கு நீ என்ன கொடுக்க வேண்டும்? அவனுடைய ஆத்மா. அப்ப பாருங்க, கர்த்தரோட ஜெபத்தை கேட்டு அந்த ஆத்மா அவனுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணினார்? அனுப்பினார். அவன் மறுபடியும் பிழைத்தான். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 23ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவன் கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்துல கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்ப பாருங்க, அவன் மேல் வீட்டிலிருந்து அவன் இறங்கி அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த விதவையின் கையில கொடுக்கிறார். இதோ, நீ மரிக்க போகிறதான அந்த மகனை கொண்டு வந்தாய், இப்பொழுது கர்த்தர் அந்த மகனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி கொண்டு வந்து அந்த பிள்ளைய கொடு. ஒரு காரியங்கள் பாருங்க, 2 பேருமே ஊழியக்காரருடைய குடும்பம் தான். எலியா ஒரு ஊழியக்காரருடைய குடும்பம், இந்த சாரிபாத்துடைய குடும்பமும் ஒரு ஊழியக்காரன். அப்போ நாம ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிற போது நமக்கு உதவி தேவையான இடத்துல என்ன பண்ணுவார்? கர்த்தர் அவரு கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, கடைசி வசனமாகி 24ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, இந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்று சொன்னார். அப்ப பாத்தீங்கன்னாக்கா, அப்போ அங்க வருஷ காலமாக எவ்வளவு வருஷம் அங்க இருந்தான். ஆனா அப்பெல்லாம் இந்த இவர் என்ன, கர்த்தருடைய ஊழியக்காரன் நினைச்சா. ஆனா எப்பொழுது இவர் சொல்றா, அந்த வல்லமை எலியாவுகிட்ட இருந்தது என்று சொல்லி, எப்போ அந்த குமாரன் பிழைத்தானோ அவன் திரும்பி நடந்து வருகிற போதுதான் இவளுக்கு நல்லா தெரியுது, இவருக்கிட்ட என்ன இருக்கிறது? ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினாலே சொல்றா, எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல். நம்ம எல்லாரும் தேவனுடைய மனுஷர்கள், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா யாரு உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்னா, அவருடைய வார்த்தை செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு கீழ் நடக்கிறவர்களுக்கு அவர்கள் மூலியமாக அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற போதுதான் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற போது, இவர் மகான், இவர் ஒரு பெரிய சாமியார் என்று சொல்ல. ஆனா உண்மையான மகான் என்று சொல்லுகிற போது, உலகத்தினுடைய காரியங்களை எதை குறித்து அவர் ஆசைப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்றபடி நல்ல ஊழியத்தை சார், அவங்களுக்கு தான் எந்த டைட்டில் கொடுக்கணும்? நீ தேவனுடைய. அதோட மாத்திரம் கிடையாது, அந்த 3 பகுதியை இந்த 24ஆம் வசனம். முதல்ல நீ தேவனுடைய மனுஷன். 2வது பகுதியில வாசிக்கிற போது, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று சொல்றோம். அப்ப என்னன்னாக்கா, எலியாவுடைய வாயில யாருடைய வார்த்தை இருந்துச்சா? தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரன் வாயின் வார்த்தை ஆக கடவுதுன்னு கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு ஏற்றபடி அங்க எலியாவுடைய வார்த்தையிலே கர்த்தர் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
அவன் என்ன பண்ணான், அவன் ஜெபிச்ச உடனே அவனுக்கு எந்த வார்த்தையில ஜெபிச்சான், ஆண்டவரே உங்க நாமத்துல நான் கேட்கிறேன், உங்க நாமத்துல அந்த மகனுக்கு என்ன கொடு, அந்த வார்த்தையை கொடு என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறது ஒண்ணே ஒண்ணு காரியம் என்னன்னாக்கா, அந்த வார்த்தையே அப்ப நம்ம கிட்ட இருந்து ஏன் அந்த வார்த்தை இல்லை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கே ஒரு சந்தேகம். நான் பேசுனா கர்த்தர் என்ன கேட்பாரா? என் ஜெபத்தை கேட்பாரா? அப்படின்னு கேட்கிற போது அங்க காரியம் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை பேசுறோம். சில பேரை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுறோம். சில பேர் அசுசிதமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். சில வார்த்தைகள் என்ன இருக்குது, அநேகரை உயிரோட சாகடிக்கக்கூடியதான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆனா எலியாவுகிட்ட அவன் வாயில வந்த வார்த்தை என்னன்னாக்கா, அந்த குடும்பத்துக்கு ஆதாரமா இருந்ததான அந்த மகனை உயிரோடு கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு கடைசி நாட்கள் வரைக்கும் அவன் என்னவா இருக்கணும், ஆதாரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கர்த்தர்கிட்ட கெஞ்சி கேட்கிறான். அப்ப பாத்தீங்க, 3வது பகுதியை வாசிக்கிற போது அவன் சொல்றான், என்று இதனாலே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இல்லையா? அப்போ இவளுக்கு அந்த மாவு வரும்போது, அந்த எண்ணெய் வரும்போதெல்லாம் அது புரியல. ஆனா எப்போ அவனுடைய குமாரன் செத்துகிற லெவல்ல இருக்கிற போது, அவன் ஜெபிக்கிற போதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. என்ன வருது? நீ தேவனுடைய மனுஷன். 2வது என்ன சொல்றான்? உன் வாயில என்ன இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னு தெரியும். 3வது இதெல்லாம் நடந்ததுனாலதான் நீ தேவன், நானு உம்மை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு அநேகர் நினைக்கிறேன், யாராவது எனக்கு ஆதாயம் செய்யணும், யாராவது எனக்கு ஏதாவது பண்ணாதான் நான் உண்மை. இன்னைக்கு அப்படிதான் இதெல்லாம் இந்த மேஜிக் செய்யும்படியாக தான் இன்னைக்கு உலகத்துல அந்த பிளாக் மேஜிக் செய்து இன்னைக்கு மக்களை வசியப்படுத்தி அவங்களை என்ன பண்றாங்க, தங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி. ஆனா எலியா பாருங்க, கர்த்தர் போன்னு சொன்னா போனான். கர்த்தர் சொன்னாரு, ஆகாபு கிட்ட போய் சொல்லணும்னா அங்க போய் பேசுனான். அதே நேரத்துல போய் என்ன பண்ணாங்க, சாரிபாத்துக்கு போனா அந்த விதவை கிட்ட போக சொன்னானா, அந்த இடத்துல சொல்றாரு, நீ போய் அவனை போஷிக்கும்படியா. அப்ப போய் அந்த இடத்துல பேச. இது எல்லாமே யாருடைய வார்த்தையினால நடக்குதுனாக்கா, தேவனுடைய வார்த்தையினால தான் நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அவன் சித்தமா இருக்கிற போது அவனை கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும். ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா வந்து கர்த்தர்ட்ட போய் நிக்கணும் கேட்டா, சில பேர் சொல்லுவாங்க, இந்த தேவனும் ஒண்ணுதான், அந்த தேவனும் வந்துட்டான், இந்த இல்ல கிடையாது. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவர் பாவம் அறியாதவர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்ததான நம்முடைய தேவனா இருக்கிறார். ஏதோயோ அவர் சாதாரண அவர் கூட ஒரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல என்னது, ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால நம்ம கூட அவ்வளவுதான், நம்ம வாயில சுத்தமான வார்த்தைகளை பேசுகிற போது எலியா செய்ததான அந்த அற்புதத்தை நம்மளால செய்ய முடியும். அப்போ நமக்கு எது குறைவா இருக்கிறதோ நாம ஒரு கெட்ட டிசிஷன் எடுக்காதபடிக்கு நல்ல டிசிஷன் எடுக்கணும். அப்போ இவ கெட்ட டிசிஷனா எடுத்ததுனாலதான் அவளை ஊழிய அவனுடைய கணவன் செய்தது நிமித்தமாக கர்த்தர் அவளை போஷிக்கும்படியாக ஒரு எலியாவை கர்த்தர் அங்க அனுப்பினார். அதே நேரத்தில் எலியாவை போஷிக்கும்படியாக அந்த சாரிபாத்துடைய விதவை அவளை கர்த்தர் அங்க வைத்தார். ரெண்டையும் கர்த்தர் ஒன்னா சேர்க்கிறார். அப்போ எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் வாசமா இருக்கிறார். எந்த வாயில பரிசுத்தமாக இருக்கிறதோ அவன் பேசுகிற வார்த்தையிலே கர்த்தர் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யும். அதனால நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக சபைக்கு வருது, கடமைக்காக போய் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆராதிக்கணும்னு சொல்லி அப்படி வரவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையை முழுசாக யாருக்கு அர்ப்பணிக்கணும்னாக்கா, கர்த்தருக்கு அதை அர்ப்பணிக்கிற போது அந்த நாளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.